ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பராடைய குயிக் ஹவுஸ் அண்ட் ஸ்வீட்டை எடிட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ண உங்ககிட்ட இருக்கிற ஐட்மிஷன் எப்பயும் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ரீஷீட்டை நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஸோ உங்களுக்கு வந்து பண்ணதில் இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் நாம் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக்கை மட்டும் மறக்காமல் பண்ணிங்க. ஸோ கீழே தான் இருக்க பட்டனை ஸோ மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் நம்ம இதில் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணுற பிக்கை வந்து நம்ம எடிட் பண்ணிட்டு வந்துடலாமா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ வீடியோ எடிட் பண்ணுற எல்லாருக்கிட்டையுமே கண்டிப்பாக நீங்கள் ரெமினி ஆப் யூஸ் பண்ணிங்க. ஸோ ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, நீங்கள் எடிட் பண்ணுற பிக்குரிய குவாலிட்டி மட்டும் ரெமினி ஆப்பில் போட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வேறு வீடியோவில் சென்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ லிங்க் வேணால் வெப்சைட்டில் கொடுக்குறோம். ஸோ அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நம்ம அட்மிஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டேன். கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து ஒரு 4:5 ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்துட்டு மீடியோ கொடுத்து நம்ம எடிட் பண்ணி அந்த பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மேல் காலில் 3 பட்டன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபுல் கம்பல்சரி பாருங்கள், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸ் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தோமை இந்த மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேல் காலில் எஸ் பட்டன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் கிரியேட் ஃப்ரம் ஸ்பேஸ் பாருங்கள், அதையும் கிளிக் பண்ணிட்டு கீழே செட் பண்ணால் ஸோ இந்த பிக்கு 4:5 கன்வெர்ட் ஆகும். இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இன்னும் உங்கள்கிட்ட பிக் இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து இதே மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த வீடியோவில் ஒரே பிக் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஒரே பிக்கை நான் கன்வெர்ட் பண்ணிட்டு அப்படியே பேக் வந்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நாம் இன்வெர்ட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி ஜஸ்ட்டு அப்படி நீங்கள் கீழே வந்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம பிக் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு அந்த க்ரீன் கலர் மாரி லேயர் ஷோ தான், அந்த லேயர் இங்கே கிளிக் பண்ணிட்டு இந்த கலர்ஃபுன்றது கொடுத்து ஸ்டாரிங்களுக்கு அதையும் கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம 4:5 பிக்கை கன்வெர்ட் பண்ணாங்களா, ஜஸ்ட் அந்த பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிட்டு மேலே காலில் பிஸ்ஸையும் கொட்டினா ஜஸ்ட்டு அந்த பிக்கு இதில் ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு நாம் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்டி இருக்கா, அதையும் கிளிக் பண்ணிட்டு லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி அந்த லுக்கு இதில் ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ண இந்த இடத்துல டைலாக் தான் கொடுத்துருக்கேன். ஸோ எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது. ஜஸ்ட்டு இது கலரை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ண நினைக்கிறனாக்கா ஜஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கலர்ஃபில்லில் போயிட்டு இந்த க்ரீன் கலருக்கு பதிலாக ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதாவது கலர் வேணால் நீங்கள் பண்ணாக்க சேஞ்ச் பண்ணி விட்டுங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணிக்கோனாக்கா இதுக்கப்புறம் நாம் இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு க்ரீனில் மட்டும்தான் நான் வந்து பண்ண எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். அதுக்கு அடுத்து இருக்க 2 க்ரீனில் நான் கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு பிக் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு காஃபி கொடுத்துட்டு ஸோ அடுத்து இருக்கிற 2 க்ரீன்லையும் நம்ம வந்து இந்த எஃபெக்டை நம்ம பேஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதுக்கு பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு க்ரீனை கிளிக் பண்ணிட்டு இந்த கலர்ஃபுன்ற கொடுத்து ஸ்டாரிங் கிளிக் பண்ணிட்டு ஸோ நம்மளுடைய 4:5 பிக்கை செலக்ட் பண்ணிட்டு மேலே பிசையும் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் அந்த எஃபெக்டில் ஆட் ஆகிடுச்சா? ஸோ இதே சேமத்தில் அடுத்து இருக்கிற 2 க்ரீனுக்கும் நீங்கள் பிக் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ ஓகே, முடிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணி கொண்டுனாக்க இந்த இடத்துல உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம இப்போ காட் பண்ணலாமா? ஸோ அதுக்கு இதில் இருக்கிற ஏதோ ஒரு குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டுட்டு இந்த லேயர் எந்த லேயர் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் ரிசெஷன் வேர்ப் இருக்குது, அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே மூவ் பண்ண சைடில் டெயில்ஸ் எஃபெக்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாண்ட் செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் கீழே மூவ் பண்ண மேலே ஆஃப் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. இப்போ கீழே மோட்ஸ் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸோ இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அந்த ரெக்டாங்கிள் ஃப்ரேமில் சென்டர் வர மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டுங்க. ஓகே, நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுத்து அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டில் ஆட் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட்டு செகண்ட் குரூப்பை கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வரீங்க காப்பி பண்ணது இந்த பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டுட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ இதே மாதிரி தேர்டுக்கு நீங்கள் பேக்கை பிக் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்து உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணிக்கொண்டாக்க இந்த இடத்துல உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் ஜஸ்ட்டு அந்த ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட்டை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஸோ அடுத்த ஆரஞ்சில் அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அந்த ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணிட்டு இந்த கலர்ஃபுல் கொடுத்து ஸ்டாக் கிளிக் பண்ணிட்டு நம்ம எடிட் பண்ணி பிக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த இடத்துல நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி 2 பேரும் பார்த்தீங்களா? ஸோ நான் இந்த இடத்துல கேள் பிக் ஆட் பண்ணிக்கிட்டா? ஓகே, ஸோ ஜஸ்ட்டு இதுக்கும் நான் வந்து பார்த்தாக்க அதே
சேம் பிக்கை நான் வந்து இப்போ நான் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன், முடிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ண இந்த இடத்துல உங்களுக்கு இப்படி ஷோ ஆகுதா? ஸோ இதில் நம்ம பிக் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு தேர்ட் ஒரு குரூப் இருக்கு பாருங்கள், அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்க்குங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு க்ரீன் கலர் இருக்கா, ஜஸ்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஃபிண்டோ கொடுத்து ஸ்ட்ராங் கிளிக் பண்ணிட்டு நம்ம எடிட் பண்ணி பிக்கை செலக்ட் பண்ணிட்டு மேலே புஷையும் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸோ இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ நீங்கள் செட் பண்ணாலும் பரவாயில்ல, ஆட்டோமேட்டிக்காக அது ஆட் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அந்த பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பியோ கொடுத்துட்டு அப்படியே நம்ம பேக் வந்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு குரூப்பை நம்ம கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வரைக்கும் காப்பி பண்ணதே இந்த பாக்ஸும் கொடுத்து பேஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டு வந்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதே சேம் மெத்தடில் 2, 4, 5ல் நீங்கள் ஓப்பனாக்க 1 பண்ண இதே மாதிரி இங்கே பிக் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி உங்களுக்கு ஆயிடுச்சா, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணிங்கனாக்க இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் பிளாங்காக இருக்கும். ஸோ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாமா? ஸோ அதுக்கு நம்ம முன்னாடி வந்து பாருங்கள் கரெக்டாக அந்த லிக்ஸுக்கு அப்புறம் நம்ம வந்து பாருங்க பிக் ஆட் பண்ண பாருங்கள். ஜஸ்ட்டு இந்த லேயர்ஸை தான் ஜஸ்ட் அந்த இடத்துல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண பாருங்கள், எப்படின்னு பார்த்தலாமா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க கரெக்டாக அந்த லிக்ஸ் ஸ்டாப் முடிகிற இடத்துல ஃபஸ்ட் பிக் இருக்கா, அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட்டு கேஃபர் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு அங்கே காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்துட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களில் கொண்டு வந்துக்குங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்மி இருந்துச்சுன்னா அது எப்படி அசைன் பண்ண சொல்கிறேன். கரெக்டாக நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அந்த பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு ஜஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணால் டைம் வைக்கிறது நெக்ஸ்ட் சேரும். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி அடுத்து இருக்கிற அந்த செகண்ட் பிக்கை செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட்டு கேஃபர் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு அங்கே காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட் போயிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் கொண்டு நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா 1 பண்ணால் அந்த லேயர்ஸ் எல்லாமே ஜஸ்ட்டு நீங்கள் இங்கே காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அந்த இடத்துல வந்து பண்ண 1 பண்ணால் நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அந்த லேயர்ஸ்க்கு நீங்கள் கொண்டு வந்து செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக நான் அங்கே இருந்தது எடுத்து அப்படியே ஜஸ்ட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் பிக்கை நீங்கள் சேஞ்ச் பண்ண நினைக்கிறனாக்கா ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் மட்டும் ஸ்ட்ராங் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வேறு பிக் இருந்துச்சுனாக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே பொசிஷன் கொடுத்தா ஜஸ்ட் அந்த பிக்கு சேஞ்ச் ஆயிரும். ஓகே, ஸோ அதை மட்டும் பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பராக வீடியோ பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் டேட்டா வந்து பார்த்தாக்கா இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சொந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி கமெண்ட்டு கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.